நம்மளுக்கு கண்ணீர் தரையாக வரும். வேறு என்ன கைஸ் சொல்கிறது, நம்மளுக்கு பின்னாடி பாஸ்ட்டை வச்சு நம்ம காசு பண்ணுறதுக்கு நம்மள்கிட்ட பாஸ்ட்டு பெருசாக க்ளோரிஃபைடாக இல்லை. ஏன்னா நம்ம ரெகுலர் ஒரு மிடில் கிளாஸ் தான். இன்றைக்கி வந்து த மோஸ்ட் ஷாக்கிங் திங் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஸ்ரீயோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டது தான். நான் நினச்சேன் சரி ஏதோ படத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் உள்ளே போனால் நிஜமாலுமே நானே ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆக்டர் ஸ்ரீ வந்து நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம். இன்றைக்கி இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் பார்க்குறது வந்து நிஜமாலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி என்னவாக இருக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். வெல்கம் டு 2T TV. தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி லெவன் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆர்மரோடன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நம்ம சேனலில் வந்து சும்மா வந்து சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிறாங்க, சும்மா கமெண்ட் போடுறாங்க, லைக் போடுறாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு ஒரு தொழில் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் மெம்பர்ஸ் எடுத்து சின்ன சின்ன கம்பெனிஸ் உருவாக்குறோம். அதில் கொஞ்சம் கம்பெனிஸ் உருவாக்கியிருக்கிறோம். அதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கம்பெனி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்மரோடோ. ஸோ நீங்கள் ட்ராவலிங், டூரிங், ட்ரெக்கிங்லாம் பண்ணுவீங்கன்னா அதுக்கேற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் அதில் இருக்குது, செக் பண்ணுங்கள் கைஸ். எனக்கு ஆஸ்ட்ரகுலன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் தான் நிறைய நம்ம பிஸ்னஸ் அண்ட் டெக் வீடியோஸ்லாம் போடுவோம். இது வந்து ஆஃப் தி ட்ராக்கில் எனக்கு சும்மா அந்த மற்ற என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிற டெக்னாலஜி இதெல்லாம் பற்றி பேசணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் இந்த சேனல். ஓகே, ஸோ ஜென்ரலாக இந்த ஆக்ட்ரஸ்க்கு வந்து நான் எப்போவுமே சிம்பிளாக பண்ணுறதில்ல. அவங்களுக்கு யாருக்கும் ஃபேன்லாம் கிடையாது. படம் பிடிச்சா பார்ப்பேன், ஒரு சில விஷயங்கள் ஜாலியாக இருக்கா ஓகே பார்க்கலாம், அவ்வளோதான். தவிர மற்றபடி வந்து அவங்க இப்படி ஆகிட்டாங்களே இப்படி ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரி பண்ணுற அளவுக்கு நம்ம லைஃப் ஒன்றும் பெருசாக இல்லை. நம்மளும் வந்து ஸ்ட்ரகிளிங் ஆண்டர்ப்ரனர் தான். ஸோ நம்ம லைஃப்பை நம்ம பார்ப்போம் அப்படின்றதெல்லாம் நான் ஃபோக்கஸ்டாக இருப்பேன். பட் ஸ்ரீயோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்ததில் வந்து எனக்கே ஷாக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஏன் வந்து அவருக்காக நான் ஒரி பண்ணணும். எப்போவுமே எந்த ஒரு ஆக்ட்ரஸ்க்கும் நான் அந்தமாரிலாம் எதுவுமே ஃபீல் பண்ணதில்லை. அவங்க லைஃப் அவங்க பார்க்குறாங்க, என் லைஃப்பை நான் பார்க்குறேன், படம் பிடிச்சிருந்தா பார்க்குறேன், இவ்வளோதான். பட் ஏன் வந்து ஸ்ரீக்கு வந்து நான் ஏன் டிஸ்டர்ப் ஆகணும் அப்படின்னு பார்க்குறப்ப இது வந்து மேபி ஒரு ஸ்டண்ட்டாக கூட இருக்கலாம், வாட் எவர் இட் குட் பி. அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ ஒரு ஸ்டண்ட்டு இல்லை, அது ஆக்சுவலி ஸ்டண்ட்டு இல்லை அப்படின்னு தான் வந்து அவங்களோட ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. எனக்கு இதில் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து அவருக்கு வந்து பே சரியாக கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த சென்ஸ் வந்து ஒரு சில செட் ஆஃப் மக்களில் வந்து நான் பழகியிருக்கிறேன். அவங்க எப்படி டீல் பண்ணுவாங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லேருந்து எப்படி டீல் பண்ணுவாங்க அண்ட் என்னென்ன விஷயம் செய்வாங்க அப்படின்றதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஸோ அதை நான் பார்க்குறப்ப பணம் கொடுக்கல அப்படின்றதுக்காக மட்டும் ஒருத்தங்க வந்து இந்த நிலைமைக்கு போவாங்க அப்படின்றது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா பணன்றது வந்து நம்ம லைஃப்பில் க்ரோ ஆகிறோம். எத்தனையோ பேருக்கு படத்தில் நடிக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும், கிடைக்கல, சான்ஸ் கிடைக்கல. படத்தில் நடிக்க ஃப்ரீயாக கூட ரெடியாக இருப்பாங்க. இந்தமாரி இவ்வளோ பெரிய டேரக்டர்ஸோட படத்தில் நடிக்கிறதுக்கு ஃப்ரீயாக கூட ரெடியாக இருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஃபேமு, இது இந்த இவ்வளோ பெரிய ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்னு நினைக்கிறப்ப பணத்துக்காக மட்டும் வந்து ஒருத்தங்க இவ்வளோ தூரம் டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. அண்ட் ஆல்சோ ஸ்ரீயோட இன்டர்வியூஸும் சரி, அவரோட பிக் பாஸில் எக்ஸிட் ஆன அந்த 4 days எக்ஸிட் ஆனதுக்கு ரீசன் சொன்னதும் சரி, ஈவன் ஒரு படத்தில் வந்து எல்லா கேரக்டர்ஸும் நீங்கள் வழக்கெண் 18 இருக்கட்டும், மாநகரமாக இருக்கட்டும், ஓனாய் மாட்டுக்குட்டியாக இருக்கட்டும், அந்த எல்லா படத்துலையுமே அவரோட கேரக்டர் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு படத்தில் மாநகரத்தில் இருக்கிற அவரோட கேரக்டர் எடுத்து நீங்கள் வந்து ஓனாய் மாட்டுக்குட்டியில் போட்டிங்கன்னா அப்படியே என்னமோ ஒரே படம் மாதிரியே இருக்கும் அந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட அந்த கேரக்டர் அவர்கள் ஈஸியாக எப்படி வந்து புல் ஆஃப் பண்ண முடிஞ்சிச்சு. ஈவன் வழக்கெண் 18 எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக அவர் வந்து ஆக்சுவலி அப்படி தான் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பிக் பாஸில் எக்ஸிட் ஆனப்போ அவர் பேசினதே நீங்கள் பார்த்தீங்கன்னா வழக்கெண் 18 வந்து ஒரு பையன் பேசினேன் அப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, இப்போ இவருக்கு வந்து எதனால் இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பணம் இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் கைஸ். இன்னொரு பக்கம் வந்து உனக்கு கொடுத்துட்றேன், இங்கே வா அங்கே வா, உனக்கு இன்றைக்கி நான் தரேன், நாளைக்கு நான் தரேன், உனக்கு எதுக்கு நான் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து அவங்களுக்கு பணம் கொடுக்குற இன்டென்ஷனே இருக்காது. ஆனால் ஒருவேளை இவருக்கு வந்து கொஞ்சம் வெள்ளந்தியாக இருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாள் நம்பியிருப்பார், ரொம்ப நாள் வந்து இழுக்கடிச்சிருப்பாங்க, ரொம்ப நாள் அவமானப்படுத்தியிருப்பாங்க, இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கும். அண்டு அந்தமாரி விஷயங்கள்லாம் வந்து நிஜமாலுமே நடக்கிற விஷயங்கள். அதாவது பணம் அப்படின்றது விஷயத்தை விட தன்னோட உழைப்பில் ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம்ல, அந்த இடத்துல இருந்து நம்மளை வந்து அலைய வச்சு நம்மளை வந்து கீழே இறக்குறாங்க தெரியுமா. ஸோ அது வந்து ஒரு பர்பஸாக பண்ணுற ஒரு விஷயம். எப்படி இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு தேவை இருக்கும்ல. ஸோ அவங்க லைஃப்பை பார்க்கணும், அவங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்கும். ஸோ அந்த தேவையை வச்சு நம்மளை வந்து லைஃப்பில் கீழே இறக்குறது அண்ட் ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நம்மளை புஷ் பண்ணுறது. கேஸ்டிங் கவுச் அப்படின்றது வந்து வெறும் பொண்ணுங்களுக்கு மட்டும் கிடையாது, பசங்களுக்கும் இருக்கும். அண்ட் மாடல் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆக்டர் ஆனவங்க நிறைய பேரோட கதையில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வந்து கேஸ்டிங் கவுச் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதுக்காக இதெல்லாம் இங்கே நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் இந்தமாரி நிறைய ஷேடடான ஒரு டார்க் சைடு இருக்கிறது வந்து உண்மை தான். இந்த மீடியா சைடு இருக்கிறது வந்து உண்மை தான்.
ஸோ அந்தமாரி வந்து ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, மென்டல் ப்ரெஷரு அண்டு நம்மளால் இவங்களை எதுவுமே பண்ண முடியல, நம்மளால் வந்து நியாயமாக நம்ம சம்பாதிச்ச காசை நம்மளால் வாங்க முடியல அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறப்ப எந்த மனுஷனுக்காக இருந்தாலும் ஒரு விரக்தி வரும், ஒரு கோவம் வரும். அதுக்கப்புறம் என்னடா போங்க அப்படின்ற மாரி ஒன்று வந்துடும். பட் ஒரு விஷயம் நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கைஸ், அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பை நம்ம தொலைக்கிறதுல வந்து எந்த ஒரு நியாயமும் கிடையாது. நம்ம லைஃப்பில் அடுத்தது மூவ் பண்ண தான் பார்க்கணும். அதாவது நம்ம வந்து டாட்டாவோ பிர்லாவோ இன்க்ளூடிங் மீ அண்ட் யூ எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சரி, நானும் சரி, நம்மளுக்கு பின்னாடி பாஸ்ட்டை வச்சு நம்ம காசு பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட பாஸ்ட்டு பெருசாக க்ளோரிஃபைடாக இல்லை. ஏன்னா நம்ம ரெகுலர் ஒரு மிடில் கிளாஸ் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப பாஸ்ட்டை நினச்சி ஃப்யூச்சரை தொலைக்கிறதுல வந்து எனக்கு என்றைக்குமே உடன்பாடு கிடையாது. என் பாஸ்ட்லேயும் வந்து சில விஷயங்கள் நடந்திருக்கு. எனக்கும் வந்து நான் உழைச்ச இடத்துல சில இடத்துல காசு கொடுக்கல, என் உழைப்பை திருடி இருக்காங்க, இதெல்லாமே நடந்திருக்கு. பட் அதுக்காக நான் உட்காந்து அதையே யோசிச்சுக்கிட்டு அண்ட் என்னோடய ஃப்யூச்சரை நான் தொலைச்சேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய ப்ரைம் டைம்ன்றது அந்த 25 வயசுலேருந்து ஒரு 45 வயசு வரைக்கும் தான் அந்த உலகத்துக்கு நான் தேவை. அதுக்கப்புறம் இந்த உலகத்தை நம்பி நான் இருக்கிற மாதிரி ஆகிடும். எனக்கு வயசாகிடும், எனக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் இருக்கணும், எனக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க ஃபீட் பண்ணணும், இல்லை எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், ஏதோ ஒரு விதத்தில் வந்து யாரோ ஒருத்தங்க எனக்கு உதவி பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் போவேன். இந்த உலகத்துக்கு நான் தேவை கிடையாது. ஸோ அந்த ப்ரைம் டைமை வந்து நம்ம பாஸ்ட்டுக்காக நம்ம லூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம நினச்சாலும் அழுதாலும் புரண்டாலும் நம்ம திரும்ப வர முடியாது. அண்ட் அகெயின் இப்போல்லாம் வந்து இட் இஸ் வெரி ஈஸி கைஸ். நம்ம ஒரு ஆஃப் ட்ராக்கில் போயிட்டு நம்ம லைஃப்பை தொலைக்கிறது அப்படின்றது ரொம்ப ஈஸி. ஐதர் ட்ரக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து கெட்ட சகவாசமாக இருக்கட்டும், ஈவன் டிப்ரெஷனாக இருக்கட்டும். நம்ம ஈஸியஸ்ட் ட்ரக்கு எல்லார் வீட்லேயும் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயம் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் கைஸ். டிப்ரெஷன் வந்து ஒரு ட்ரக் ஆக்சுவலி. நீங்கள் வந்து கவனித்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உலகத்தில் வந்து எல்லாரும் வந்து தன்னை விட்டு யாரோ ஒருத்தவங்க லவ் பண்ணுறவங்க பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி ஃபீல் பண்ணுறது கிடையாது. சில பேர் வந்து 2 வருஷம் 3 வருஷம் ஃபீல் பண்ணுவாங்க, சில பேர் வந்து 5 மாதம் 6 மாதம், சில பேர் லைஃப் லாங் வரைக்கும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இவங்கெல்லாம் வெவ்வேறு மனுஷங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெவ்வேறு விதமான மனுஷங்களை தவிர எல்லாருமே மனுஷங்க தான். பட் இவங்களுக்குள்ளார என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு டிப்ரெசிங்கான ஒரு விஷயம், நம்மளை பற்றி நம்மளே செல்ஃப் பிட்டி பண்ணுறது அண்டு நம்மளை பற்றி நம்மளே வந்து என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இப்படி வீணாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கண்ணீர் தரையாக வரும். ஏன்னா அது அந்த டிப்ரெஷனுக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேலை செய்ய கூட பிடிக்காது. நீங்கள் வந்து கோவமாக இருக்க ஒருத்தட்ட போயிட்டு வந்து ஏன் வேலை செய்யலை அப்படின்னு நினச்சி நான் கோவமாக இருக்கேன் வேலை செய்ய முடியாதுன்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கோவம் போயிடுச்சுன்னா வேலை செய்வாங்க. ஆனால் டிப்ரெஷனாக இருக்கிறவங்க வந்து நியாயப்படுத்துவாங்க, எனக்கு மனசு சரியில்லை, எனக்கு வேலை வேணாம் அப்படின்ட்டு, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதனால் வந்து கஷ்டம் வரும் லைஃப்பில், அவங்க லைஃபே மாறும். இதெல்லாம் இருந்தாலுமே சரி பரவாயில்ல, எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை, எனக்கு இப்போதைக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு வேலை செய்ய மூடு இல்லை, நான் செய்ய முடியாது அப்படின்றதுல அவங்க அதை நியாயமும் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த டிப்ரெஷன் வந்து இட் இஸ் அ ட்ரக் கைஸ். ஸோ நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆக்சுவலி ஸ்ரீயை பார்க்குறப்ப நிஜமாலுமே அவுட் ஆஃப் ரியல் கன்சர்ன். ஏன்னா அவர் பேசுகிறது, அவர் பார்க்குறது நிறைய விஷயத்தில் நான் காலேஜ் டேஸ் ஸ்கூல் டேஸில் வந்து எப்படி இருந்திருப்போனோ, எப்படி பேசியிருப்போனோ, இல்லை என் பக்கத்து வீட்டு பசங்க எப்படி பேசியிருப்பானோ, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி பேசியிருப்பாங்களோ, கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருந்துச்சு. ஐ எக்ஸ்பெக்டட் லைக் ஸ்ரீ வந்து ஒரு நல்ல ஃபேமிலி கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தைங்கள வச்சுட்டு ஒரு நல்ல ஃபேமிலி ஓரியன்ட் படங்கள்லாம் பண்ணிவிட்டு மணிகண்டன் எப்படி இருக்கிறாரோ கிட்டத்தட்ட நான் ஸ்ரீ அப்படி தான் யோசித்தேன். ஆக்சுவலி மணிகண்டன் வந்ததுக்கப்புறம் நான் அப்பப்போ யோசிச்சுட்டே இருப்பேன், இதேமாரி யாரோ ஒருத்தங்க இந்தமாரிலாம் படம் பண்ணணும் நான் யோசிச்சுட்டே இருப்பேன், யார் அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். அது ஆக்சுவலி மறந்தே போய்ட்டேன், அது ஸ்ரீ தான் அது. ஸோ மணிகண்டன் பண்ணுற மாதிரியே படங்கள் வந்து ஸ்ரீ பண்ணியிருக்கணும். ஸ்ரீக்கு ஆக்சுவலி வந்து இப்போவும் அந்த மாதிரி படங்கள் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கண்டிப்பாக வரும். அண்ட் பேஸ்ட் ஆன் ஹிஸ் லுக்ஸ் அண்ட் கேரக்டர், அவர் பேசுகிற விதம், இது எல்லாத்துலேயுமே வேறு என்ன கைஸ் சொல்கிறது, லைஃப் வந்து சம்டைம்ஸ் வந்து இப்படி ஏதோ ஒன்று நடக்கணும்ல. எனக்கு ஆக்சுவலி ஸ்ரீ வந்து அந்த வீடியோஸ்லாம் நான் சத்தியமாக பார்க்கவே முடியல. எனக்கு இப்போ யோசிச்சாலும் வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதேமாதிரி கமெண்ட் செக்ஷனில் போடுறவங்க வந்து அவருக்கு ஹெச்ஐவி இருக்குது இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு வந்து நீங்கள் ரூமர்லாம் பரப்பாதீங்க கைஸ். நீங்கள் எதுவும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நீங்கள் வந்து ஏதோ ஒன்று போடணும், நம்ம வந்து ஏதோ ஒரு யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த சொல்கிறோம், நம்ம புத்திசாலி, அதெல்லாம் காட்டுறதுக்காக இன்னொருத்தங்களை வந்து இந்தமாரி பண்ணாதீங்க. இது வந்து 1990s வந்து ஹெச்ஐவின்னு சொல்லி ஒரு ஆக்டருக்கு வந்து ஈவன் அவர் மோகன் அவர் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, அவருக்கு வந்து ஹெச்ஐவின்னு சொல்லி அவருக்கு வந்து அவ்வளோ படம் வந்து சூப்பர் ஸ்டாராக இருந்தவருக்கு வந்து எல்லா வாய்ப்பும் போச்சு. ஸோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து அதை சொல்லாதீங்க. அவர் வந்து ஸ்ரீ வந்து ட்ரக்ஸுக்கு கூட இருப்பார், அதில் கூட வந்து பாடி வெயிட் லூஸ் ஆகும். ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் நிறைய சாப்பிட மாட்டாங்க, டீஹைட்ரேட் ஆவாங்க. ஸோ அதனால் கூட பாடி வெயிட் லூஸ் ஆகும். நீங்கள் வந்து தயவு செஞ்சு வந்து இந்தமாரி வந்து பேசாதீங்க, ஹெச்ஐவி இருக்குது அது இருக்குது அதுமாரிலாம் நீங்கள் வந்து சொல்லாதீங்க. உங்கள் அண்ணனோ தம்பியாக இருந்தால் நீங்கள் சொல்லுவீங்களா அந்த மாதிரி? ஸோ எதுக்கு அந்தமாரி? அவர் என்ன கஷ்டத்தில் இருக்கிறாரோ, அவர் யாரையாவது இப்போ துன்புறுத்தினாரா, யாரையாவது போய் வம்பிழுத்தாரா, துன்புறுத்தினாரா, இல்லை யாரையாவது அசிங்கமாக பேசினாரா? அவர் வாழ்க்கை ஏதோ வாழ்ந்துட்டு போகிறாரு, அவருக்கு என்ன பிரச்சனையோ என்ன ஏதோ நம்மளை ஹெல்ப் பண்ண முடியாட்டியும் பரவாயில்ல, தயவு செஞ்சு போய் இந்தமாதிரிலாம் பேசாதீங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு இன்னும் கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே கூல் கைஸ். அவர் ஏதோ டெல்லியில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ
அவர் ஃபேமிலிக்கும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களாம். அவருக்கு வந்து அவரோட ஃபோன் நம்பரும் பிளாக் பண்ணிட்டாங்களாம் எல்லாத்தையும். யாருமே அவரை காண்டாக்ட் பண்ண முடியல, அவர் எங்கே இருக்கானே தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் யாருக்காவது வந்து அவர் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் கைஸ். தேங்க்ஸ். சியர்ஸ்.